welcome to my escape room. நம்ம சூப்பரான கேப்சிகம் சட்னி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் விளைஞ்ச கேப்சிகம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் நம்ம கடையில் வாங்கினா ஒரு பெரிய கேப்சிகம் சைஸுக்கு வரும். அதுக்கப்புறமா வந்து ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட் நட்ஸ் எடுத்திருக்கேன், பீனட் வேர்க்கடலை. நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 2 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பூண்டு. இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள் சட்னி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் நம்ம வீட்டில் விளைஞ்ச காய் வச்சு பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ இதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து பூண்டும் ரெட் சில்லிஸும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இப்போ பூண்டும் ரெட் சில்லியும் வந்து நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடலை ஆட் பண்ணிக்கலாம், வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வேர்க்கடலை இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்மளோட சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பாதி வேணுன்னு இருக்கும் போதே நம்ம வந்து நம்மளோட கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் கேப்சிகமும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எப்படியே வதக்கணும். சால்ட் ஆட் பண்ணக்கூடாது. சால்ட் ஆட் பண்ணால் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து சொதன்னு ஆகிடும். சால்ட் வந்து நம்ம சட்னி அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்க மினிமம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த சட்னி செய்யலாம். அதுவும் நம்ம வீட்டிலே விளைஞ்ச காய் வேறு, செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக காயை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் நான் அரைச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக ஸ்மெல் ரொம்ப நல்லா வருது. நம்ம கேப்சிகம் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இதில் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். நம்ம சட்னி இங்கே அழகாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இங்கே கடாயில் எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருந்ததுல இந்த டிஷ். ரொம்ப ஈஸி, நம்ம டெய்லி பண்ணுற டிஷ் தான். ஆனால் இதில் ஸ்பெஷல் வந்து நம்ம வீட்டிலே விளைஞ்ச காய் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு முள்ளங்கி, நான் நம்ம வீட்டில் விளைஞ்ச ஒரு முள்ளங்கியை நம்ம திருவும் போது எனக்கு வந்து ஒரு கடையில் வாங்கின ஒரு 4 முள்ளங்கி வச்சு சேவினா எவ்வளோ ஸ்மெல் வரும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இவ்வளோ செடி இல்லைன்னா கூட 1-2 காய் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். இதுவே எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் தான். நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Super tasty cooking from my escape room to yours. Enjoy cooking!